அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஏஸ் திரைப்படத்தோட விமர்சனம். ஏஸ் உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு எங்கேயும் டூர் போக முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஏஸ் படத்துக்கு போங்க. ஆமாம், உங்களுக்கு 150 ரூபா 180 ரூபா காசில் மலேசியாவை சுற்றி காமிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மலேசியாவை இப்படி யாரும் டீட்டெயிலாக காமிச்சதில்லை. அந்த ஒரு காரணத்துக்காகவே ஏஸ் படத்தை பார்க்கலாம். இது இல்லாமல் ஒரு டஜன் காரணங்கள் இருக்குது ஏஸ் படத்தை பார்க்குறதுக்கு. அதில் குறிப்பாக விஜய் சேதுபதியோட ஆக்டிங். இந்த ஆக்டிங்னா அந்த உடம்பை வருத்திக்கிட்டு மூஞ்செல்லாம் மைதா மாவை பூசிக்கிட்டு ஓல்டு கட்டப்பு யங் கட்டப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுறது இல்லைங்க. இந்த கண்ணாலேயே காதல் மோதல், என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு யோகி பாபுவை பார்க்குற பார்வை, அந்த காதலியை பார்க்குற பார்வை, அது மாதிரி பல விஷயங்கள், ஒரு வில்லனை பார்க்குற பார்வை, அதெல்லாம் அந்த பார்வையாலே காட்ட முடியும்னா விஜய் சேதுபதியை அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. நவரசத்தையும் பார்வையிலேயே காமிக்கிற ஒரு நடிகர்னா விஜய் சேதுபதி தான். இந்த மாதிரி இன்னும் பல காரணங்கள். வில்லன், அதை விட ரொமான்ஸ் வில்லன் பப்ளு பண்ணுற அயோக்கியத்தனங்கள், போலீஸ் ஆஃபீஸராருன்ட்டு அவருடைய பொண்ணு முறை உள்ள பொண்ணை தான் விஜய் சேதுபதி மலேசியா போய் லவ் பண்ணுவார். ஆனால் அவர்கிட்டயே ஒரு பெரிய சீட்டிங்கில் மாட்டிக்கிட்டு விஜய் சேதுபதி அவர் அதுக்குள்ளார மாட்டி விட்டு எப்படி தப்பிக்கிறாரு. என்ன பண்ண சீட்டிங்னா உங்கள் வீட்டு சீட்டிங் எங்கள் வீட்டு சீட்டிங் இல்லை, நான் கதைக்குள்ளார வரேன். விஜய் சேதுபதி இங்கே சிறை கைதியாருன்ட்டு போலி பாஸ்போர்ட் மாதிரி ஒரு விசா இந்த மாதிரி இதில் மலேசியா போகிறாரு. போய் இறங்குறோன்னே வேற ஒரு ஆளுக்கு பதிலாக போல்டு கண்ணன்கிற ஒரு கேரக்டருக்கு விஜய் சேதுபதி தான் அதுன்னு நினச்சி யோகி பாபு ஏர்போர்ட் வாசல்லே இந்த அட்டையை பிடிச்சிட்டு நிற்பாங்கள்ல, அது மாதிரி நீ தானே போல்டு கண்ணன், என்ன பார்க்காமையே போயிட்டுருக்கவா, என் கூட தான் சமையல் வேலைக்கு தானே வந்திருக்கிற, சமையல் வேலைக்கு அப்படின்னு கேட்டு ஆமான்னு சொல்லி விஜய் சேதுபதி கூட போயிடுவார். போகிறவர் அதுக்கப்புறம் சில பேர் சில இடத்துக்கு வந்தால் அந்த இடமே செல்வம் கொழிக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த விபரீத ராஜயோகங்கிறத இந்த படத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்கங்க. ஆமாம், விபரீத ராஜயோகம்னா இந்த 6, 8, 12 இதெல்லாம் கெட்ட இடம்பாங்க. ஆனால் கெட்ட இடத்துக்கு உரிய கிரகம் அடுத்த 6ஓட கிரகம், உங்கள் லக்னப்படி 6ஓட கிரகம் 8ல் இருந்தால், 8ல் இருக்க வேண்டிய கிரகம் 12ல் இருந்தால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குமா ஜோசியக்காரன் கேட்டிங்கன்னா. அப்படி தாங்க இந்த படத்தில் விபரீத ராஜயோகம். ஒரு 10 வெள்ளிக்காக 10,000 வெள்ளிக்காக, அதுவும் காதலிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக, அவங்க ஜவுளி கடையில் வேலை பார்ப்பாங்க, அவங்க டார்கெட்டை அடையிறதுக்காக இறங்கி ஒரு சூதா கடன் வாங்க போன இடத்துல காட்ஸ் ஆடிடுவார் விஜய் சேதுபதி. அதுவும் ஓப்பனிங்கில் மொத்தமும் வந்து அவருக்கே கூட்டம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தில்லுமுள்ளில் அந்த சூதாட்ட கிளப்போட ஓனர் கேஜிஎஃப் வில்லன் அவர் என்ன பண்ணுவார், விஜய் சேதுபதியை 5 லட்சம் கடனாளி ஆக்கி வெளியில் அனுப்புவார். இதில் யோகி பாபு தலையும் சிக்கி இருக்கும், அதாவது இவரை கூட்டு போன பாவத்துக்கு. இப்போ 2 பேரும் அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு குழம்புவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு வங்கிக்கு ஏடிஎம்க்கு பணம் எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா, அந்த ட்ரக்கை வழிமறித்து கொள்ளையடிக்க பிளான் பண்ணுவார் விஜய் சேதுபதி. முதல்ல அதுக்கு ஒத்துக்க மறுக்கிற யோகி பாபு அவர் கூட கூட்டணி அமைச்சு வங்கியை போகிற பணத்தை கொள்ளையடிச்சிடுவாங்க. அதுவும் நம்ம ஊர் காசுக்கு 40 கோடி ரூபா கொள்ளையடிச்சிடுவாங்க. இது ஒரு பக்கம். இதே நேரம் இந்த நம்பர்லாம் உழாது அப்படின்னு இந்த 4 நம்பர் லாட்ரி, நம்ம ஊரில் 1 நம்பர் லாட்ரி அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி 4 நம்பர் லாட்ரி. அதில் அதே டைம், அதுதான் நான் விபரீத ராஜயோகம்னு சொன்னேன், இவருக்கு 20 கோடி ரூபா பரிசு அடிக்கும். என்னடா இது, ஒரு பக்கம் திருட்டு பணத்தை வெளியில் எடுக்க முடியாது, சீரியல் நம்பர்லாம் பிடிச்சிடுவாங்கன்னு ஒரு பக்கம் லாட்ரியும் அடிக்கும். இப்போது இந்த 2 விஷயத்தையும் வச்சு விஜய் சேதுபதி, அதுவும் மலேசியாவில் போலீஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பேக்லேயே பிரம்படி விழும் இல்லைங்களா மலேசியா சிங்கப்பூர்லலாம், அந்த ஊரில் இப்படி ஒரு திருட்டு சம்பவத்தை செஞ்சுட்டு 2 போலீஸை கூத்தி கைகாலை உடச்சி விட்டு வந்திருப்பார் விஜய் சேதுபதி. இப்போது இந்த விஷயம் மெல்ல மெல்ல இவருடைய காதலிக்கும் தெரிய வரும். காதலி இவரை போலீஸில் மாட்டி கொடுத்தாங்களா, இல்லை இவரை அடிச்சுட்டு வந்த காசோட விஜய் சேதுபதியோட இன்ப வாழ்க்கை வாழ ரெடியானாங்களா,
இதுக்கு யார் தடையாக இருந்தா அந்த தடையெல்லாம் விஜய் சேதுபதி எப்படி தகர்த்தெறிஞ்சாரா இல்லை அதுக்குள்ளார சிக்கி தவித்தாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொன்ன விஷயத்தில் இந்த படத்தோட இயக்குனர் ஆறுமுககுமாரை பாராட்டியே ஆகணும். இந்த கதை இதே மாதிரி கதை ஏற்கனவே வள்ளியா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு முழு நீள கமர்ஷியல் மூவி உங்களை ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும், அதுவும் இந்த போல்டு கண்ணங்கிற பேருக்கு யோகி பாபுட்ட ஒரு விளக்கம் சொல்லுவார், அங்கே காதலிக்கிட்ட ஒரு விளக்கம் சொல்லுவார், இவருக்கு கேட்ரிங் அந்த வேலை கொடுக்குற கல்பனா கிட்ட ஒரு, அதாவது திவ்யா பிள்ளை அந்த நடிகையோட பேர், அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் சொல்லுவார் பாருங்கள். அங்கே தொடங்கி கிளைமாக்ஸில் சொகுசு கப்பலில் எல்லா பிரச்சனையிலேருந்து மீண்டு காதலியோட யோகி பாபுவோட கிளம்புற சீன் வரைக்கும் அப்படியே நம்மளை இருக்கையோட நுனியிலேயே இந்த படம் வச்சுக்குது. ஆனால் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணதில் இந்த படம் நமக்கு வந்து அழுக்கவே இல்லை. இன்னும் ஒரு முறை கூட பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்துலேயே, மலேசியா உங்களுக்கு அப்படி சுற்றி காமிச்சிருக்குது இந்த படம் ஹாலிவுட்டில். அது இந்த ஹாலிடேவில் எந்த டூரிசம் பிளேஸுக்கும் போக முடியாதவங்க இந்த படத்தை பார்த்தா மலேசியா போயிட்டு வந்த திருப்தி கிடைக்கும். அதை விட இந்த படத்தில் ஒரு பாட்டு உருகுதே உருகுது 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 மருகுது மருகுதுன்னு பிரமாதமாக இருக்குதுங்க. அது மலேசியா கோயிலுக்கு எல்லாம் அதில் காமிச்சு அந்த காதல், அந்த பொண்ணு விஜய் சேதுபதி கண்ணுக்குள்ளார நிற்கிற மாதிரியே ஒவ்வொரு ரசிகனோட கண்ணுக்குள்ளாரையும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த ஹீரோயின், அருமையாக இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் 2 பாட்டு கூட இருக்குது, எல்லாமே நம்ம இவரோட மியூசிக்கில். இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சாம் சிஎஸ், ஆனாலும் டைரக்டர் அவர்கிட்ட தேவையான அளவுக்கு நம்ம காதெல்லாம் அதிரடி பண்ண விடாமல் தேவையான அளவுக்கு மியூசிக் வாங்கியிருக்கிறாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி பாடல்கள்லாம் ஜஸ்டின் பிரபாகர், மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக அப்படியே இந்த படத்தை வந்து பாராட்டிக்கிட்டே போகலாம். அது மாதிரி விஜய் சேதுபதி அந்த இன்னொரு பாட்டு சொன்னோம் இல்லைங்களா, பார்வை தனி வார்த்தை தனி காதல் தனி ஒரு பாட்டு, அதுவும் நம்மளை அப்படியே நம்மளை ரொமான்ஸ் மூடுக்கு கொண்டு போகுது. அதுதான் ஒரு படத்தில் அந்த கேரக்டரோட நம்மளை ஒண்ட வைக்கணும். அதில் ரொம்ப இப்படிலாம் பித்தலாட்டம் பண்ணுறவர் எப்படிடா தப்பிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு நியாயம் சேர்த்து அவரை வந்து வெளியில் கொண்டு வர்றாரு பாருங்கள் டைரக்டர் ஆறுமுககுமார். அதுதாங்க அந்த படத்தோட ஹைலைட்டு. அது மாதிரி ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி பார்த்து நீயாடா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறதாகட்டும், யோகி பாபு அப்பப்போ விஜய் சேதுபதியை அவராக வாலண்டரியாக வம்பளை மாட்டி விட்டாலும் கிளைமாக்ஸில் கவர்ந்து பண்ணி விடுற இடம் வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஒரு அருமையான ட்ரிப்பாக உங்களுக்கு அமையும். போல்டு கண்ணனா விஜய் சேதுபதி நடிக்கலை, நவரசங்கள்லையும் வாழ்ந்துருக்கிறாரு. யோகி பாபு அறிவுக்கரசனா அசத்திரி. யோகி பாபு சில சமயத்தில் காமெடின்ற பேரில் கடிச்சிருவார், இந்த படத்தில் அது சுத்தமாக இல்லை, அதுக்காக அவரை பாராட்டலாம். ருக்மணி வசந்த், அவங்க தான் ருக்மணிங்கிற கேரக்டரில் ஹீரோயினாக, அதாவது மலேசியாவால் இந்திய பெண்ணாகவே ஜொலிக்கிறாங்க, நம்ம மனசில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. பப்ளு பிருத்திவிராஜ் ராஜதுரையா அந்த ரொமான்ஸ் சொல்லனா அசத்தி இருக்கிறாரு. போலீஸ்காரராக அவர் பேரம் பேசுகிறதாகட்டும், ஒரு இளம் பண்ணை வீடியோ எடுத்து வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணை வீட்டுக்குள்ளாரே வச்சு பலவந்தப்படுத்துறதாகட்டும் அசத்தி இருக்கிறாப்புல. திவ்யா பிள்ளை கல்பனாங்கிற அந்த கேரக்டரில் மிரட்டிருக்கிறாங்க. பிஎஸ் அவினாஷ் தர்மாங்கிற கேரக்டரில், அவர் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா கேஜிஎஃப் வில்லன், மலேசியாவே மறல்ற ஒரு தாதா, அவரையே விஜய் சேதுபதி எப்படி மிரட்டுறாரு. ராஜ்குமார் அந்த ராஜுங்கிற கேரக்டரில் இவங்களுக்கு அந்த தர்மா கிட்ட கடன் வாங்க வச்சுட்டு போய் இவங்களை சிக்கலில் மாட்டி விட்டு திருப்பி காவந்து பண்ண உதவி பண்ணுறது. இது மாதிரி ஆறுமுககுமாரும் 1-2 சீன் வராரு, அசத்தி இருக்கிறாரு. இந்த படத்தோட இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு கரண் பி ராவத்தோட ஒளிப்பதிவு, ஜஸ்டின் பிரபாகரோட பாடல்கள் இசை, பின்னணி இசை சாம் சிஎஸோட பின்னணி இசை, அவரும் ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்குது. படத்தொகுப்பு பென்னி ஆலிவரோட படத்தொகுப்பு. எங்கேயுமே குறை சொல்ல முடியல. இன்னும் 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது படம், ஆனாலும் இன்னும் ஏதாவது சீன் இருக்குமா அப்படின்ற லெவலில் நம்மளை வந்து வச்சுருக்குது. ராஜி சுந்தரம் லீலாவதியோட நடன அமைப்பு. இந்தியா, அவர் வந்து தினேஷ் சுப்ராயன் தான் இந்த படத்துக்கு ஸ்டன் பண்ணியிருக்கிறார் இந்தியாவில். டான் அசோக் வந்து மலேசியாவில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ரிக்கி ஜேம்ஸ் இப்படி நிறைய பேர் ஸ்டண்டில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. கலை இயக்கம் ஏகே முத்துவோட கலை இயக்கமும் இந்த படத்தில் பாராட்டும்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கேட்ரிங் ராஜ்குமார் தொடங்கி பிஎல் தினப்பன்லாம் ஒரு சீன் வராங்க, அவங்கள்லேருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் நம்மளை வந்து அப்படி என்டர்டெயினாக வச்சுக்கிறாங்க. எஸ், நிச்சயமாக ஒரு மாஸ் கிளாஸ் பிக்சர் அப்படின்னு சொல்லி மூவி அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.